எல்லாருமே கிளம்பியாச்சு. முருகா கிளம்பிட்டாரு, முருகர் வரப்போறாரு நம்ம வீட்டுக்கு. ஜாலியா இருக்கு. ஸோ நேற்றெல்லாம் முருகரோட மாலையை சிலையெல்லாம் எடுக்கும் போது செம்ம ஒரு வித வைபாக இருந்துச்சு, கூஸ் பம்ஸாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அண்ணி மாலை போடுறாங்க. அண்ணா வந்து வேலை பார்த்துருக்கனால நான் வந்து அடுத்த வருஷம் நான் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். அந்த முருகர்கிட்ட ஒரு நல்ல வேண்டுதல் வச்சுருக்கீங்க பாருங்க. வெயில் அடிக்கு, சரியான மழை. நீங்கள் நல்ல வெயில். நான் பயந்துட்டே இருந்தேன். போன வருஷம் வந்து அத்தை, அப்புறம் அக்கா, மச்சான், மகி, மஞ்சு, வைஷு எல்லாரும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து வேலன் வந்திருக்காரு. இந்த வாட்டி எங்க ரித்து குட்டி வந்திருக்காரு. ரித்து இந்த வாட்டி வேலன் பிறந்திருக்காருங்க. வேலா இல்லடா, ரித்து. சரி இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லு தர்ஷா. கேமரா வீடியோல நம்ம எங்க போறோம்னு சொல்லு. வேற எந்த தாத்தா? தாத்தா பேர் என்ன? ஆஹா, ஊர்ல உள்ளது. ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஒன்னொன்னா அவன் ஊருக்கு போகல. நம்ம ஊருக்கு போறோமா? போமா? ஜாலியா? ஜாலி போலி. அவரும் பாரு, கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க, அண்ணி கிளம்பியாச்சு. ரித்து அழகு பிள்ளை கிளம்பிட்டாரு. நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கான்னு சொன்னீங்க. சோ என்னை விட கொஞ்சம் அழகு கம்மி தான். பட் இருந்தாலும் என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான் இந்த 2 பேரும். குமரர் கோயிலுக்கு வந்துட்டோம். இளஞ்சி குமரர் கோயில். போன வாட்டி இங்க வரும்போது சரி மழை பெஞ்சிச்சு, பயங்கரமா பெஞ்சிச்சு மழை எல்லாம். வந்தாச்சு. அங்க போயிரு, நல்ல நிப்பாட்டி இருக்கார. அவனுக்கு வந்து அக்கா பார்க்க போகணுமா? அவனுக்கு என்னது பாப்போமா? பாப்போம், உடனே பாப்போம். சாமி கும்பிடணும். சாமி உட்கார்ந்துருக்கா. 2 1 அப்ப சட்டை கட்டிக்க. மாலை போங்க. சத்தம் தூக்குற அப்பா இருக்கு. தூக்குற இருமா. மூணு மாலை இருக்காச்சு உனக்கு. வீடியோ உள்ளல. ஆமாம். ஸோ வீடியோ வந்து எடுக்க முடியல உள்ள மாலை போட்டதை. சரி வெளிச்சேனை கழட்டிடு. உச்சா இரு அப்படியே இரு. டைப்பர் போட்டுருங்க. இதுதான் இளஞ்சி குமரர் கோயில். ஸோ கோயிலை வந்து சுத்த போகிறோம் நம்ம. இந்த பாருங்க, அப்பா ஃபோன் அடிக்கி. ரொம்ப கச்சி தின்றுமாண்டா உன்னை. இங்க பாரு இத்து, ஒத்தைய பாரு. எல்லாரும் கூப்பிடும்போது அம்மான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க. இது என்ன கூப்பிடுதுன்னா மாமா. அந்த மாமா காலையில எழுந்த உடனே மாமா. நல்லபடியா மாலை போட்டுட்டு
இப்போ வந்து எங்க போறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே மாலை போட்டா போற முருகர் கோயில் தான், அடிக்கடி போற கோயில் தான். திருச்செந்தூர் போவோம். ரெண்டாவது ஒரு கோயில்னா திருமலை கோயில் தென்காசியில இருக்கு. நல்ல கோயில், அங்க போயிட்டு வந்தோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் நல்லா மன திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி கோயில் தான் திருமலை கோயில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயில். இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். போன வாட்டியுமே நம்ம மாலை போட்டு அங்கதான் போனோம். பட் ஆனா செம்ம மழை காத்தெல்லாம் அடிச்சிச்சு. இன்னைக்கு மழை எல்லாம் கூலிங்கா தான் 4 நாளைக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருச்சு. இப்போ கோயில் போயிட்டு வரணும். இப்போ வந்து காலை சாப்பாடு வந்து விரதம். ஸோ நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டேன். ஒய்ஃபும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால வந்து 2 பேருக்கு சாப்பிடல யாருமே. ஸோ இப்போ திருமலை கோயில் போயிட்டு சாப்பிடல. ரித்து அவர் பால் குடிப்பாரு. கோயில் போயிட்டு காமிக்கிறோம். ரித்து ஹாய் சொல்லு. மத்தவங்க எல்லாரும் எங்க அப்படின்னா சாப்பிட போயிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ரித்து வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரித்து எங்ககிட்ட இருந்துப்பான். நல்லபடியா மாலை போட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நல்லபடியா எதுவும் சொல்ல விரும்பல, எனக்கு எதுவும் தோணல. எல்லாமே நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ முருகர் கோயில் அந்த முருகர் எங்க இருக்காரு? முருகர் எங்க இருக்காரு? எங்க இப்ப வருவாரு? வந்துட்டாரு. ஸோ திருமலை கோயிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேல ஆனா பனிமூட்டமா தான் இருக்குடா பார்த்தாலே. இரு நீ கேமராவை மூடிட்டு பாக்குறமா, இப்படி பார்க்கணும். எடுக்கியா? இன்னும் கொஞ்சம் வளரு, அப்புறம் நீ எங்களுக்கு எடுப்ப வீடியோ. என்னடா லட்சுமா? ஆமா டைம் இருக்குல. இல்ல இப்பயே எடுக்கான். வந்துருச்சா? மேல பண்ணி புகையா இருக்கு. வேணாமா? எங்க வேண்டாம்? பொம்மை கேட்ட? பொம்மை யார்கிட்ட கேட்கணும்? தாத்தாட்ட கேட்கணும். தேவர் தாத்தாட்ட கேப்பியா? யாரா அது தேவர் தாத்தான்னு பாக்காதீங்க. எங்க அப்பா தான் தேவர். எங்க அப்பா பேர் வந்து முத்துராமலிங்க தேவர். அது வந்து செல்லமா தேவர்னு கூப்பிடும். அதுக்கு உடனே வந்துருவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்லப்பா, அதுக்கு சொல்றேன். காணும் சாமியை காணும். பம்புலி. மழை வந்து ஒரு 4 நாள் போட்டு பொழந்துச்சு. இப்ப வெயில் வந்து நல்லா போட்டு பொழந்துட்டு இருக்கு. அடுத்து மழை வருதாமே. மார்கழி பிறந்து அதான் மலைக்கு மேல பாரு பனி இருக்கே நல்லா. கேட்டா உட்கார மாட்டேங்க அந்த அரசன். உட்காரு தர்சா, உட்கார் போட்டோ எடுப்போம். ரித்து என்ன சைடு போட்டோல கீழே வை. நீ இப்ப சீனியர் ஆயிட்டல்ல. பூசி விடுமா, அவ லெச்சுக்கு பூசி விடு. நீ லெச்சுக்கு பூசி விடுமா.
அரோகரா அரோகரா மெதுவா அரோகரா. தர்ஷா இங்கே பாரு, தாத்தா பூசுது பாருவா. தாத்தா காலில் அம்மாச்சி காலில் விழுவா. காலில் விழக்கூடாதா நீ? மாலை போட்டிருக்கீங்கல்ல, அப்படி சொல்லாதீங்க. ஏய் முருகருக்கு நீ பூசலாமா? அம்மா நீ பூசி விடுமா அப்பாவுக்கு முத. ஏய் நெல்லு பூசணும். சாமிலாம் கும்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து யாருக்கெல்லாம் மாலை போட்டோன்னா இவங்களுக்கு தர்ஷனுக்கு அன்னிக்கு அம்மா 4 பேர் போட்டாங்க. ஆனால் தர்ஷன் வந்து போட்டதுமே கலட்டி இவங்கள்ட்ட கொடுத்துட்டான். நான் தான் போட்டிருக்கேன். இந்த சின்ன மாலை தர்ஷனோட மாலை வந்து இவங்க போடுவாங்க. சின்ன பையங்கிறதுனால போன வாட்டி போட்டுக்கிட்டா, பட் இந்த வாட்டி போடலை, கழட்டிட்டான். சரி இருக்கட்டும். இருந்தாலும் அவனுக்கும் சேர்த்து இவங்களும் விரதம் இருந்து அவனும் விரதம் இருந்து அவனுக்கும் இருமுடி கட்டி தான் நம்ம முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போவோம். இந்த வாட்டி நான் மாலை போடாததுக்கு காரணம் வந்து நான் அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். வேறு எந்த காரணமும் இல்லை. அடுத்து என்ன? அடுத்து வந்து மதியம் வந்து விரத சாப்பாடு வந்து சமைப்போம். சாப்பாடு இல்லை, விரதம் விட்டாச்சு. ஸோ மதியம் வந்து சாம்பார் இந்த மாதிரி சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். சமைச்சு சாப்பிடணும். சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சமைச்சிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து அன்றாட வேலைகள் பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாரும் மாலை கண்டிப்பாக போட்டுருக்கீங்க முருகருக்கு. ஸோ எல்லாமே நல்லதே நினைச்சு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நல்லதே நினைங்க, எப்போதுமே நல்லதே நினைங்க. எல்லாருக்குமே நல்லது நினைச்சாலே போதும், எல்லாருமே நல்லா இருப்போம் நினைச்சாலே போதும். என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து விரத சாப்பாடு வந்து சோறு, சாம்பார், அவியல், ஊறுகாய், அப்புறம் வந்து பருப்பு பாயாசம் இருக்குது. அது சாப்பிடுவோம். முருகர் பாருங்கள், சாமிக்கு உரமாச்சாச்சு. சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம முருகர். தர்ஷன் வந்து தூங்குறான். அங்கே கம்பளிக்குள்ளே படுத்துருக்கான் அவன். ஸோ இன்றைக்கி விரத சாப்பாடு இதுதான். நல்லபடியாக சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ மதிய சாப்பாடு 2 மணிக்கு தான் சாப்பிட்டு. இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு கோயில் போயிட்டு வந்தனால. இவங்க வந்து பாயசம் வச்சு சாப்பிட்டுருக்காங்க. சரி, இந்த நாள் வந்து எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையட்டும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர். பாய்.